71வது பணிக்குழுவினுடைய பணி செப்டம்பர் மாதம் 2024 முடிஞ்சது. அப்போ அவங்க திரும்பி வர 2 விண்கலத்தில் அவங்க திரும்பி வந்தாங்க. க்ரூ டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ்னுடைய ஒரு விண்கலம், சோயூஸ்னுடைய ஒரு விண்கலம், ரஷ்யாவுடைய சோயூஸ். அமெரிக்காவுடைய இந்த க்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரூ டிராகன் சொல்லக்கூடிய விண்கலத்தில் 4 பேர் போயிட்டு வரலாம், 4 சீட் இருக்கும். ரஷ்யாவோட சோயூஸ்ல 3 இருக்கும், அதான் மொத்தம் 7. அவங்க திரும்பி வந்துட்டாங்க இல்லையா, அப்போ அங்க விண்வெளி காலி ஆயிடும் இல்லையா, அப்படி செய்ய மாட்டாங்க. திரும்பி வரதுக்கு முன்னாடியே அடுத்த பணிக்குழு என்னவோ அவங்கள பூமியிலேருந்து அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஹேண்டிங் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த புதிதாக வரக்கூடிய பணிக்குழுக்கு அந்த சர்வதேச விண்குடிலினுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு முழுசா தெரிஞ்சிருக்காது இல்லையா. எது எங்க வச்சிருக்கோம், என்ன கருவியில என்ன சிக்கல் இருக்கு, அது மாதிரி எல்லாம் இருக்குல்ல. இப்ப நம்மளே கூட வீட்டுக்கு ஒரு புது விருந்தாளி வந்தா நம்ம என்ன சொல்றோம், சார் அந்த பாத்ரூம்ல மேல் தாப்பால போடாதீங்க, அது ஒர்க் பண்ணாது, நடுவில் போட்டுக்கங்கன்னு சொல்றோம்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொன்று இருக்கும் இல்லையா. அது மாதிரி தானே அங்கேயும் இருக்கும். அதெல்லாம் செய்வாங்க அந்த ஹேண்டிங் ஓவர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சுமார் 4லேருந்து 5 நாள் பழைய ரொட்டேஷன்ல இருக்கிற 7 பேர், புது டீமாக போன 7 பேர், 14 பேர் அங்கே இருப்பாங்க. ஆனால் 14 பேரும் ஒரேடியாக இருக்க மாட்டாங்க. முதல்ல 4 பேர் தான் போவாங்க. ஸோ அந்த 4 + 7 11 பேர் இருப்பாங்க. அப்புறம் 4 பேர் திரும்பி வருவாங்க. அப்புறம் 3 பேர் போவாங்க, இன்னொரு 3 பேர் திரும்பி வருவாங்க. இதான் நடக்கும். பட் நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன், இந்த மாதிரி இருப்பாங்க ஹேண்டிங் ஓவர்.